Hey guys, welcome back to Eternal Engineer Solutions. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். அதாவது இந்த மெஷின் லேர்னிங்னா என்ன, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படினா என்ன, ரெண்டுமே ஒண்ணா இல்ல ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் டிஃபரன்சஸ் இருக்கா அப்படினு சொல்லிட்டு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து இத பத்தின உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படினு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. And நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நீங்க நம்புனீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கை பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, என்னதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருந்தாலும் இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு கம்ப்யூட்டரை வந்துட்டு ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் அதுக்கு கிடைக்கிற டேட்டாவை வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து தன்னால் என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ப்ரோக்ராம் பண்ணாமல், அதாவது வெளியிலேருந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணாமல் அந்த மிஷினே லேர்ன் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுதான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லை வந்து ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுது. அது எதை வச்சு மேக் பண்ணுது, எப்படி வந்து இந்த ப்ரிடிக்ஷன்லாம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிடைக்கிற டேட்டாஸை வச்சோ இல்லை இதுக்கு முன்னாடி இதே ப்ராசஸை பண்ணும்போது அதில் என்ன ரிசல்ட் வந்துச்சோ, ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு அது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணும் ஆர் வந்து ஒரு டிசிஷனை மேக் பண்ணும். ஸோ இதை தான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மூணாக பிரிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஏஐ, ஜென்ரல் ஏஐ அண்ட் ஸ்ட்ராங் ஏஐ. இந்த வீக் அண்ட் ஜென்ரல் தான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராங் ஏஐ வந்து இன்னுமே வந்து ஃபவுண்ட் பண்ணலை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்ட்ராங் ஏஐ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஹியூமன்ஸை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி மிஷின் லேர்னிங் வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. அதாவது சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டிஃபரன்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நம்ம இறங்க வேண்டாம். அண்ட் இதுக்காக ஃபியூச்சரில் வந்து நம்ம டெடிக்கேட்டடாக வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். இதுக்காக சில கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஒரு மிஷினை ஹியூமன் பிஹேவியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிமுலேட் பண்ண வைக்கும். பட் இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஏஐயோட ஒரு சப்செட் தான். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே இதுக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சும் ரிசல்ட்ஸை வச்சும் சில டிசிஷன்ஸை மேக் பண்ணும், சில ப்ரிடிக்ஷன்ஸை வந்து மேக் பண்ணும். அண்ட் ரெண்டாவதாக இந்த ஏஐயோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் மாதிரியான ரொம்ப ஸ்மார்ட்டான கம்ப்யூட்டர்ஸை வந்து உருவாக்குறதும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது தான் இதோட மெயின் கோலாக இருக்கும். அண்ட் இதே நேரத்தில் மிஷின் லேர்னிங்கோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கிடைக்கிற டேட்டாஸை வச்சு அதால் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டான அவுட்புட்ஸை கொடுக்கணும், ஒரு கரெக்டான ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட கோலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஏஐயோட ஸ்கோப் வந்து ரொம்ப வைட் ரேஞ்சாக இருக்கும். அண்ட் இந்த மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப்பாக தான் இருக்கும். அண்ட் இந்த மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எதை வச்சு கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் தான். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமை வந்து இது சால்வ் பண்ணுது அப்படின்னா எத்தனை தடவை வந்து சக்ஸஸ் ஆகுது, எத்தனை தடவை கரெக்டாக வந்து சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு அந்த மிஷினை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதே நேரத்தில் மிஷின் லேர்னிங்கில் எதை வச்சு கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேட் அண்ட் பேட்டர்ன் வச்சு தான். அதாவது எவ்வளோ அக்யூரேட்டான அவுட்புட்டை கொடுக்குது அண்ட் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு மிஷின் லேர்னிங்கில் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏஐ வந்து நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட சிரி, அண்ட் நீங்கள் ரீசெண்டாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சோஃபியா அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஹியூமனாய்ட் ரோபோட். ஸோ அது வேறு நிறைய கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இது மிஷின் லேர்னிங்கை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்ஸ் அண்ட் அதர் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ்லாம் வருதுல்ல, இதெல்லாமே இந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் வருது. அண்ட் கூகுளோட சர்ச் அல்காரிதம் எல்லாமே மிஷின் லேர்னிங். அண்ட் வந்துட்டு சில ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறது, நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம் அது இன்னொரு இடத்துல நமக்கு சஜஸ்ட் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து
மிஷின் லேர்னிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மிஷின் லேர்னிங்கோட அப்டேட்டட் அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாலும் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சின்ன பார்ட் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணி வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் வந்து ஒரு சின்ன பார்ட் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ வந்து இதை பற்றின கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் டாடா அண்ட் பபாய்.